வணக்கம் நேயர்களே. கோச்சார பலன் பற்றிய முந்தைய வீடியோவில் பார்த்தபடி ஒரு கிரகத்தின் பெயர்ச்சி என்பது ராசியை அடிப்படையாக கொண்ட நிகழ்வு. சுமார் 2.5 நாட்களில் உலகம் முழுவதும் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே பலனை தருவதாக அமையும். எனவே நடைமுறையில் அவ்வாறு இருக்க வாய்ப்பில்லை என்பதை மனதில் கொண்டு கோச்சார பெயர்ச்சி பலனுக்கு 20% மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 80% பலன்கள் நீங்கள் பிறந்த லக்கினத்தை அடிப்படையாக கொண்டு தற்போது உங்களுக்கு நடக்கும் தசா புக்தியின் மூலம் கணிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் பயமுறுத்துவதாக இருப்பின் நல்ல ஜோதிடரை தொடர்பு கொண்டு உங்களின் தசா புக்தி பலன்களை அறிந்து தெளிவடைவது முக்கியம். சரி, இப்போது கும்பத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் கும்பராசிக்கு என்ன தருவார் என்று பார்க்கலாம். சனி பகவான் சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பெறுகிறார். இதன் பொருள் என்னவெனில், சனி பகவான் அதிக வலிமையுடன் செயல்படுவார். மகரமும் அவருக்கு சொந்த வீடுதான் என்றாலும் கும்பம் அவருக்கு மூலதிரிகோண வீடு. கும்பம் சனி பகவானுக்கு விருப்பமான வீடாகும். சனி பகவான் ஆயுள்காரகன் மற்றும் கர்மக்காரகன். அவர் வலுப்பெறுவதால் ஆயுள் சிறப்பாக இருக்கும். கர்மம் என்பது வேலை. உங்களிடம் சனி பகவான் எதிர்பார்ப்பது உழைப்பு. உழைப்பவர்களுக்கு நிச்சயம் உயர்வை தருவார். சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்வதால் உழைப்பை கொடுக்கும் நேயர்களுக்கு சிறப்பான பொருளாதார உயர்வு நிச்சயம் உண்டு. இதனை லாபஸ்தானமான 14ஆம் இடத்தை மேசத்தில் இருக்கும் குரு பகவான் பார்வை உறுதி செய்கிறது. சிம்மத்தை சனி பகவான் பார்ப்பதால் கும்ப ராசிக்காரர்களே, உங்களின் ஆட்சியாளர்களுக்கு உங்களை அதிகாரம் செய்வர்களுக்கு சவால்களையும் துன்பத்தையும் சனி பகவான் கொடுப்பார். இதனை அவர் குரு பகவான் மேசத்தில் இருந்து ரிஷபராசிக்கு செல்லும் போது செய்வார். கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை மற்றும் பார்ட்னர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கும்ப ராசிக்காரர்களின் திருமண நிகழ்வுகள் குரு பெயர்ச்சிக்கு பின் தாமதமாகும். தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும். சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இளைய சகோதரர் வகையிலும் கவனம் தேவை. சகாயஸ்தானம் கெடுவதால் பிறர் உதவியை எதிர்பார்த்தால் ஏமாற்றம் உண்டு. உங்கள் முயற்சிதான் உங்களை உயர்த்தும் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் விதத்தில் கவனம் தேவை. 2ஆம் வீட்டில் இருக்கும் ராகு வாக்கு, குடும்பம் மற்றும் சேமிப்பு விஷயங்களில் தொந்தரவுகளை கொடுப்பார். 8இல் இருக்கும் கேது வாகனங்களில் பயணம் செய்வோருக்கு கவனமாக செல்ல வேண்டும் என்பதை சொல்கிறார். பைக்கில் பயணம் செய்வோர் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும். லக்னத்தில் இருக்கும் சனி பகவான் ஆட்சி பெறுவதால் பஞ்சமகா புருஷ யோகங்களில் சனி பகவான் தரும் சசயோக அமைப்பை கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். நீங்களும் நன்றாக உழைப்பீர்கள். சனி பகவான் என்றால் சோம்பேறித்தன்மை என்று கூறுவது மகர மற்றும் கும்ப ராசியினருக்கு பொருந்தாது. எந்த ஒரு கிரகம் தான் சொந்த ராசியில் பிறந்தவரை உயர்த்தவே செய்யும். எனவே சனி உங்களை கும்பராசிக்காரர்களான உங்களை சிறப்பாக உயர்வடை செய்வார் என்பதில் துளியும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். உதாரணமாக, கடந்த வருடம் மகர ராசியில் சஞ்சரித்த சனி பகவான் மகர ராசியில் பிறந்த நடிகர் ரஜினிகாந்தை 73 வயதிலும் கடுமையாக உழைக்க வைத்து மிகப்பெரிய வெற்றியையும் ஜெயிலர் என்ற திரைப்படத்தின் மூலம் கொடுத்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. எனவே கும்பராசிக்காரர்கள் உழைக்க தயாராவீர்கள், உயர்வீர்கள். உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஏதேனும் சந்தேகம் இருப்பின் 999 479 53 56 என்ற எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளவும். வணக்கத்துடன் கோபாலசமுத்திரம் கோவிந்தராமன். நன்றி, வணக்கம்.